ஆண்டவருடைய கிருபையினாலே குஜராத்திலே 20 வருட ஊழியங்கள், 42 திருச்சபைகள், 72 முழுநேர ஊழியர்களை கொண்ட ஊழியமாக தேவன் இந்த ஊழியத்தை வளர்ந்தோங்க செய்திருக்கிறார். காரணம் உங்களுடைய ஜெபங்கள். சிக்கரத்தில் குஜராத்தின் அநேக ஆலயங்களை கட்ட கர்த்தருக்குள் தீர்மானித்து துரிதமாய் செயல்படுத்தி வருகிறோம். தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பாராக. அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு சொல்ல விரும்புகிற காரியம், வாழ்க்கை அழகானது. த லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். த லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். ஒருவேளை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொண்டாலும் சரி, உங்கள் வாழ்க்கை அழகான வாழ்க்கை. கர்த்தர் அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக மலேசியா தேசத்தில் நடைபெற்ற பெந்தேகோஸ்தே ஐக்கிய பெருவிழாவில் பேசும்படி என்னை அழைத்திருந்தார்கள். அந்த விழாவுக்கு நான் போய் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்தேன். அப்பொழுது ஒரு போதகத்தில் சொன்னேன், வாழ்க்கை மிக மிக அருமையானது, அழகானன்னு சொன்னேன். அப்பொழுது அந்த போதகர் சொன்னார், இந்த ஒரு கருத்தில் நான் உடன்பட முடியாது. வாழ்க்கை என்பது அழகானது கிடையாது, வாழ்க்கை என்பது கடினமானது, பிரச்சனை மிகுந்தது என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார். கடைசியில் பல வேத வசனங்களை அவளோடு நான் விளக்கி பேச ஆரம்பித்தேன். அதன் பிறகு கொஞ்சமாக அவர் புரிந்து கொண்டு என்னோடு பழக ஆரம்பித்தார். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கை அழகானது. தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அழகாக்க விரும்புகிறார், சிறப்பாக மாற்ற விரும்புகிறார். சங்கீதக்காரன் சொல்கிறான் அல்லவா, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அழகானவைகள். வேதவசனம் சொல்கிறது, தேவன் சகலத்தையும் அதன் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். லார்ட் மேட் எவ்ரிதிங் பியூட்டிஃபுல்லி. மிக அழகாக அவர் செய்திருப்பதாக வேதம் சொல்கிறது. வாழ்க்கை என்பது அழகானது. வேதவசனத்தை வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61ஆம் அதிகாரத்தில் அழகாக வேதவசனத்தில் இயேசு கிறிஸ்துடைய வருகையை பற்றி சொல்கிறது. ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்தில் வந்தார்? சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்க வந்தார். அதோடு மாத்திரமல்ல, துயரத்திற்கு பதிலாக, நம்முடைய வாழ்க்கையின் வேதனைக்கு பதிலாக தேவன் ஆனந்த தைலத்தை கொடுக்க வந்தார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் வஸ்திரத்தை கொடுக்க வந்தார் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆமரமையானவர்களே, தேவன் இந்த உலகத்திற்கு வந்தது எதற்காக என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கை அழகாக மாற்றுவதற்காக. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், நம்முடைய வாழ்க்கையுடைய துயரத்திற்கு பதிலாக அவர் ஆனந்த தைலம், அதோடு ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் வஸ்திரங்களை கொடுக்க ஆண்டவர் வந்தார் என்று வேதவஸ்திரம் சொல்கிறது. அவர் உங்கள் வாழ்க்கையை அழகாக ஆண்டவர் படைத்திருக்கிறார், சிறப்பாக படைத்திருக்கிறார். ஆனால் அந்த அழகான வாழ்க்கையை அனுபவிக்க முடியாதபடி அலங்கோலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது. நன்றாக கொஞ்சம் கவனிங்கள். அழகாக இருக்க வேண்டிய நம்முடைய வாழ்க்கை சில அலங்கோலங்களை சந்தித்து இருக்கிறது. இன்றைக்கு அந்த அலங்கோலங்களை கவிழ்ந்து அழகான வாழ்க்கை வாழ்வது எப்படி? இதுதான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற காரியம். அலங்கோலமாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கை அழகாக மாறுவது எப்படி? இதற்கு நல்ல உதாரணம் அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அலங்காரம் என்கிற வாசலிலே ஒரு அலங்கோலமான ஒரு மனிதனை சித்தரித்து காண்பிக்கிறது. ஆலயத்திலே அந்த வாசலுடைய பேர் பியூட்டிஃபுல் கேட். அழகான மிக அற்புதமான ஒரு நுழைவாயில் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நுழைவாயிலே அலங்கோலமான ஒரு மனிதன் உட்கார்ந்து இருக்கிறான். யார்? நாள்தோறும் பிச்சை கேட்கும்படியாய் அமர்த்தப்படுகின்ற ஒரு சப்பானியை பற்றி அங்கே வேதவசனம் சொல்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அலங்கார வாசல், பியூட்டிஃபுல் கேட். அந்த அழகான ஒரு வீட்டை கட்டுறீங்கன்னு வச்சுங்களேன், நல்ல ஒரு வீட்டை கட்டி அழகாக பிரதிஷ்டெல்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்க. அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு அலங்கோலமான ஒரு மனுஷன், நல்ல ஒரு உடை உடையாமல், நல்ல ஒரு வஸ்திரம் தரிக்காமல், தலையை சரியாக சீவாமல், மிகவும் பரிதாபமாக உங்கள் வீட்டு முன்னாடி, இந்த அழகான வீட்டு முன்னாடி உட்கார வைப்பீடானால் அந்த வீட்டுக்கு என்ன அழகு இருக்கும்? இதை போல் தான் எனக்கு அருமையானவளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை அழகான வாழ்க்கையாக, அழகான வாசலாக நம்மை படைத்திருக்கிறார். ஆனால் அந்த வாசலிலே
அலங்கோலமான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஃபாதர் ஃபெர்குமன்ஸ் அழகாக பாடுவார், அலங்கார வாசலிலே அலங்கோலமாயிருந்த முடவன் என்று எழுதுவார். நண்பர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் அழகை, சிறப்பை, மேன்மையை கெடுக்கிற சில அலங்கோலங்கள் இருக்கிறது. இதற்கு இந்த முடவனுடைய வாழ்க்கையின் சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, இந்த முடவன் நாள்தோறும் தேவாலயத்துக்கு வருவான். அலங்கார வாசலே அவன் உட்கார வைப்பார்கள். யாரவன்? சற்றேனும் ஏங்க முடியாத ஒரு முடவன் என்று திருமறை சொல்லுகிறது. நடக்க முடியாத ஒரு மனிதன். இன்றைக்கும் அழகாக வாழ வேண்டிய அநேக தேவனுடைய பிள்ளைகள், அழகாக வாழ வேண்டிய அநேக தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு வாழ முடியாதபடி, வாழ வழி தெரியாமல் சீரழிந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அவன் பாருங்க, ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். நான் ஏன்டா இந்த உலகத்தில் பிறந்தேன், என்னால் என்னோட சுய காரியங்கள் என்னால் சந்திக்க முடியல, ஒரு இடத்துக்கு என்னால் போக முடியல, என்னால் சுயமாக குளிக்க முடியல, என்னால் நடக்க முடியல, எந்திரிக்க முடியல. இதெல்லாம் தான் அவனுடைய உணர்வாக இருக்கலாம். இன்றைக்கி கூட இந்த நாளிலே நீ ஒருவேளை நீங்கள் கூட இருக்கலாம், எனக்குன்னு ஒன்றுமே இந்த உலகத்தில் இல்லைங்க, நான் ஒரு அனாதை போல் இருக்கிறேன், நான் எதை எடுத்தாலும் வாழ்க்கையில் பிரச்சனை தான். என்னை பார்க்கும்போது சில பேர் என்ன சொல்லுவாங்கள்ல, சில குடும்பத்தை சிலர் பண்ணும் பொழுது, வேதனைப்படுத்தும் பொழுது, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கும் போது அடிக்கடி எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஒன்றையே பிள்ளையா பற்றதோட ஒரு கள்ள பிள்ளையா பற்றதா கூட பிரயோஜனம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதே போல் மற்றவர்களுக்கு ஒரு வேதனை உண்டாக்குற ஒரு மகனாக, மகளாக ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். என் அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு இடைபட விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்ற விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் மற்றவர்களுக்கு வேதனை கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்களோ, மற்றவர்களுக்கு துயரம் உண்டாக்குற பிள்ளைகளாக இருப்பீர்களா? யோசித்து பாருங்க. யாபேஸ் என்ற ஒரு மனிதனை குறித்து வேதவசனம் சொல்கிறது. அவனுடைய பிறந்த பொழுது அவனுடைய தாயார் அவனுக்கு யாபேஸ் என்று பெயர் வைத்தார்களாம். யாபேஸ்னா என்ன? எ மேன் ப்ரொடியூஸ் சாரோ, துன்பத்தை உண்டாக்குற, வேதனை உண்டாக்குற மகன். இவன் இருக்கிற இதுக்கு எனக்கு வேதனை தான், எதுக்காக வாழணும்? சில ஊரில் சொல்லுவாங்க, என் மகன் வைத்தறிச்சலியான்னு சொல்லுவாங்களா, அதை போல் வைத்தறிச்சல் உண்டாக்குற ஒரு மனிதனாக தான் அவன் இருந்தான். ஆனால் அவன் ஆண்டவரத்தில் வந்த பொழுது, தேவனை தேடின பொழுது, வேதம் திட்டவும் தெளிவாக சொல்லுது, ஆண்டவராய் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கவில்லையா? இன்றைக்கு நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலும் அலங்கோலமான வாழ்க்கை அழகாக மாற முடியும் என்பதை முதலாவது நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதோடு மாத்திரமல்ல, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையானது இவனுக்கு மட்டும் அலங்கோலம் இல்லை, அவன் குடும்பத்துக்கும் அலங்கோலம் இல்லையா? அவங்க அப்பா அம்மா பார்த்தோன்னு சொல்லியிருப்பாங்க, யாருமா இவங்க? அவங்க வீட்டில் ஒரு முடவனான பையன் இருக்கானே, அவங்க அப்பா. இந்த அம்மா யாரு? அந்த வீட்டில் ஒரு நடக்க முடியாத ஒரு பையன் இருக்கானே, அந்த பையனோட அம்மா. இந்த சகோதரன் யாரு? அவங்க வீட்டில் ஒரு நடக்க முடியாத பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவங்களோட பிரதர்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஆகவே சமுதாயத்தில் இவனால் அந்த குடும்பத்தில் உள்ள மக்களையும் அப்படி தான் கூப்பிட்டாங்க. யோசித்து பாருங்க. பர்தேமியூ என்கிற ஒரு குருடனை பற்றி சொல்கிறது. பர்னா மகன், திமேயுன்னா திமேயுடைய மகனாகிய குருடன். அதுக்கு அவன் பேரை மறந்துட்டாங்க. யார் இந்த குருடன்? பர்தேமேயு, தீமேயுடைய மகன். எவ்வளோ வேதனை யோசித்து பாருங்க. வாழ்க்கையில் ஒருவேளை இன்னைக்கு நான் எனக்கு மட்டும் வேதனை இல்லைங்க, என் குடும்பத்தாருக்கு வேதனைன்னு சொல்கிறீங்களா? இப்படி தான் அந்த மனுஷனுடைய சரித்திரம் இருந்துச்சு. சரி, ஒரு மனுஷன் பாவத்தில் வாழும்போது அவனுக்கு வேதனை உண்டாகுது. நான் ஏன் இந்த உலகத்தில் இருக்கணும்? அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பாவம் நிறைந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பற்றி பேசும்போது சொல்லுகிறார் அல்லவா, என்ன நிர்பந்தமான மனுஷன் நான், என்ன நிர்பந்தமான மனுஷன் நான். அவ்வளவு நிர்பந்தமான நிலைமையிலே அவன் வாழுகிறான். அதோடு மாத்திரமல்ல, ஒருவன் பாவம் செய்யும் பொழுது அவனுடைய குடும்பத்தை தாக்க ஆரம்பிக்கிறது. யோனா என்கிற ஒரு மனிதன் தேவனுடைய நீதியையும் நியாயத்தையும் மீறி அவன் சுய இஷ்டத்திற்கு போன பொழுது அவனுக்கு மட்டும் வேதனை அல்ல, அவன் பயணம் செய்த அந்த கப்பலில் உள்ள அத்தனை மக்களும் அழுது கதறும்படி சூழலை மாறவில்லையா? இன்றைக்கு நான் சொல்கிறேன், நீ பாவம் செய்வது உன்மட்டிலே உனக்கு வேதனையாக இருந்தால் பரவாயில்லை, அந்த பாவம் உன் குடும்பத்தையும் தாக்குகிறது. அதோடு மாத்திரமல்ல, யோசித்து பாருங்கள், இவரை நாள்தோறும் தேவாலயத்தில் கொண்டு வைப்பாங்க. அப்போது அந்த ஆலயத்துக்கு போகிறவங்கெல்லாம் தான் இவன் பிச்சை கேட்பான். அவங்களுக்கு ஐயோ இந்த நிற்கிறானே, கோயிலுக்கு போனால் இவன் இடையில குறுக்கில் நிற்கிறானே, இவனுக்கு அது 5 பைசாவோ 10 பைசாவோ 1 ரூபாயோ போட்டால் தானே உள்ளே போக முடியும். சமுதாயத்துக்கே வேதனை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பாவம் நுழைஞ்சிட்டுனா அவனை மட்டும் வேதனைப்படுத்துறது இல்லைங்க,
அவன் குடும்பத்தை வேதனைப்படுத்துது, முழு சமுதாயத்தையும் வேதனைப்படுத்துது. அவ்வளோ வேதனையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். நண்பர்களே, இது பாருங்கள், இதிலிருந்து எப்படி விடுதலை பெற முடியும்? இந்த முடவன் நினைத்தான், முடவனுடைய குடும்பம் நினைத்தது, இவனுடைய வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரே வழி பிச்சை கேட்பது. பிச்சை கேட்பது, பிச்சை தான் வழி, பிச்சை எடுக்கிறது தான் வழி. டெய்லி கோயிலுக்கு கொண்டு வச்சிட்டோன்னா ஐயா சாமின்னுவான், யாராவது போடுவாங்க, அதை வச்சு இவனும் சாப்பிடுவான், அவனை தூக்கிட்டு போகிற நம்மளும் சாப்பிடுவோம். இதுதான் அவங்க முடிவாச்சு. இன்றைக்கி ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அங்கே கடன் வாங்கி இங்கே கடன் வாங்கி அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களா? இவங்க எனக்கு உதவி செஞ்சாங்க, எங்கள் மாமா எனக்கு உதவி செய்யலை, எங்கள் மச்சான் எனக்கு உதவி செய்யலை, எங்கள் அண்ணன் எனக்கு உதவி செய்யலை, அக்கா எனக்கு உதவி செய்யலைங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்களா? உங்களோட ஆண்டவர் இடைப்படுகிறார். நண்பர்களே, இது வாழ்க்கையின் முறைமை அல்ல. இதனால் உங்கள் வாழ்க்கை நிறைவாக போவது கிடையாது. உங்களுக்கு குத்தின டைட்டில் பிச்சைக்காரன். என்னைக்கு மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி வாழ ஆரம்பிக்கிறீங்களோ, மற்றவர்களை சார்ந்து வாழ ஆரம்பிக்கிறீர்களோ, அன்றைக்கு உங்களுடைய நிலைமை மிகவும் பரிதாபமாகிடும். உங்களை பார்த்தாலே உங்கள் உடன்பிறப்புகளாகலாம், உங்களை உற்றாராகலாம், நண்பர்களானா ஓடிடுவாங்க. ஐயோ வந்துட்டானே, கடன்காரன் வந்துட்டானே, ஏதாவது ஒன்று கொடுக்கணுமே, ஏதாவது உதவி ஆகணுமே என்று ஓடிட மாட்டாங்களா? இல்லையா? ஒரு அருமையான சகோதரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தடவை இப்படி சொன்னாங்க. எங்கள் வீட்டிலேருந்து எனக்கு கார்டு வைக்க தெரியும், என் தம்பிக்கு கல்யாணம், கார்டு வைக்க வந்திருந்தாங்க. அம்மா சொன்னாங்க, இந்தா தம்பிக்கு கல்யாணம், இந்த ரூபாயை நீ வச்சுக்க, சந்தோஷமாக வீட்டில் உட்காந்து நீயும் உன் மாப்பிள்ளை பிள்ளைங்களாம் சாப்பிடு, தயவுசெய்து கல்யாணத்துக்கு வந்துடாத. ஏம்மா, உன்னைய பார்த்துக்கிட்டு அந்த முழு சமுதாயம் எங்களை ரெஸ்பெக்ட் பண்ணாது, மரியாதை கொடுக்காது, அதனால் நீ இங்கேயே வாங்கி இதை உன் பிள்ளை உன் தம்பி கல்யாணம் வச்சுக்க, செலவுக்கு வச்சுக்க என்று காசு கொடுத்துக்கிட்டு ஓடி விட்டார். இதுதான் உலகம். மற்றவங்களை நீங்கள் டிபெண்ட் பண்ண மற்றவங்களை சார்ந்து கொள்ள நினைக்கும் பொழுது இந்த சமுதாயம் உங்களுக்கு பெரிய ரத்தன கமலம் விரிச்சு உங்களை வரவேற்காது. உங்களை பரியாசம் பண்ணும், உங்களை கிண்டல் பண்ணும், வாழ வழி தெரியாதவன் சொல்லும், பொழைக்க தெரியாத மனுஷன் சொல்லும், பொழைக்க தெரியாத மகன் சொல்லும், ஐயோ உலகத்தில் கேடுகிட்டு போனவன் சொல்லும். இதாங்க இந்த மனிதனுக்கு ஒடுக்கப்பட்டது. ஆனாலும் கூட அவன் அந்த ப்ரொஃபஷன்லே இருக்கிறாங்க. நிறைய நேரங்களில் சாத்தா நம்முடைய மனக்கண்களை குருடாக்கிறான். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அழகா சொல்கிறல்லவா, அந்த வல்லமையுள்ள தேவனை அறிய முடியாதபடி இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் உடைய மனக்கண்களை குருடாக்கினான் போல இவன் வாழ்க்கையில் செட்டப் எப்படி ஆயிடுச்சு? என் லைஃப்னா பிச்சை எடுக்கிறது தான். ஐ எம் அ பெக்கர். ஓப்பன்லி ஹி ஹஸ் அக்செப்ட் ஐ எம் அ பெக்கர். ஓப்பன்லி ஹி ஹஸ் கன்ஃபார்ம் தட் ஐ எம் அ பெக்கர். நான் ஒரு பிச்சைக்காரன். நீ யாரு? ஐ எம் அ பிச்சைக்காரன், நான் பிச்சை எடுக்கிறவன். அன்றைக்கு இளையகுமாரன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை விட்டு, மேன்மை விட்டு, சிறப்பை விட்டு அவனுக்கு போன உடனே இந்த உலகம் அவனுக்கு கொடுத்த டைட்டில் என்ன தெரியுமா? உலகம் அவனுக்கு கொடுத்த பட்டம் என்ன தெரியுமா? ஒரு குடியானவனோடு ஒட்டி கொண்டான். குடியானவனோடு ஒட்டி கொண்டான். ஒட்டி கொண்ட உடனே அவனுக்கு ஒரு நல்ல வேலை கொடுக்குறான். என்ன வேலை? பன்றி மேய்க்கிற வீடு. பைபிள் சொல்லுது, அதனாலே பன்றிக்கு கொடுக்கப்படுகிற அந்த ஆகாரத்தினாலே தன்னை திருப்தியாக்கி கொள்ள ஆவலாக இருந்தானா. லைஃப் ஸ்டைல் எப்படி ஆயிடுச்சு? மனுஷன் வாழ்கிற வாழ்க்கையின்படி இல்லை, மிருகங்கள் வாழ்க்கிற வாழ்க்கையின்படி தன் வாழ்க்கையை வாழ அவன் பழக்க வைத்துக் கொள்ளுகிறான். இன்னைக்கு உலகத்தில் பார்க்கணும், இந்த கடைசி காலத்தை பார்க்கணும்ல, மனுஷன் மிருகத்தோட கேவலமாக வாழ்கிறான். அதை வாழ்கிறதுல அவன் வாழ்க்கையை பழக்கி கொண்டான். குடி, வெறி, விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களியாட்டங்கள், தென்னிலன்ன காரியங்களை செய்கிறாங்க. அதே அவங்க லைஃப் ஸ்டைலாக மாறிடுது. அது இல்லாமல் எங்களால் இருக்க முடியாது, அப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் எங்களை வாழ முடியாது என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படியாக மனுஷனுடைய வாழ்க்கையில் மிகவும் கேடு நிறைந்த வாழ்க்கை வாழ அவன் பழகி கொண்டவனாய் மாறிவிடுகிறான். வாழ்க்கையில் எப்படியா பணம் சம்பாதிக்கணும், பொன் வெள்ளியை வைத்து வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம். தான் மனிதனாக வாழ வேண்டும் என்பதை இந்த அருமையான சகோதரன் விரும்பவில்லை. பொண்ணு வெள்ளியாக இருந்தால் போதும், நான் வாழன்ற எண்ணமே அவனுக்கு இல்லை. பொண்ணு வழியாக இருந்தால் சரி, இன்றைக்கி பாடு ஓடும், நாளை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீ வாழ்க்கை நிறைவேற அப்படி தானே, ஏதாவது எப்படியாவது. அவைத்தான் ஆதியாமத்தில் ரொம்ப அழகாக சொல்லும், மனிதனானவன் பூமியிலே ஆண்டவர் சிருஷ்டித்த மனிதனானவன் தன்னுடைய வழியை கெடுத்து கொண்டானான். அவனுடைய வாழ்க்கை சீர்கற்றதாக இருந்தது என்று எழுதப்படுறது. வாஸ் கரப்டட். இன்னைக்கு அன்புக்குரிய சகோதரனே, இந்த வாழ்க்கையை, கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒருவேளை இந்த உலகத்திற்காகவே, பிரபஞ்சத்திற்காகவே எப்படி வாழ்வது என்ற மோட்டிவேஷன் வாழ்வானா,
உன்னை போல பரிதவிக்கப்பட்ட மனுஷன் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அதான் சீர்கேட்டின் வாழ்க்கை. இந்த முடவனுக்கு அதுதான் இருந்துச்சு. எப்படியாவது பொண்ணு வள்ளி போகிறோம், பிச்சை எடுக்கணும், பொண்ணு வள்ளி கிடைக்கும், வாழணும். வேண்டாங்க. நம்முடைய மோட்டிவேஷன் எண்ணங்களை மாற்ற வேண்டும், நம்முடைய சிந்தனைகளை மாற்ற வேண்டும். இப்படி தான் உட்கார்ந்திருந்த அவன் அலங்கார வாசலிலே அலங்கோலமாய், ஏன் ஆண்டவர் இல்லாதபடி பாரமான இவ்வுலகத்தின் பிரபஞ்சத்தின் எண்ணங்களோடு பிச்சை எடுப்பதே வாழ்க்கை என்று தன் வாழ்க்கையை கெடுத்து கொண்டவன், உலகத்தின் பொருளுக்காகவே வாழ வேண்டும் என்று முயற்சி செய்தவன். இன்றைக்கி உன் வாழ்க்கையில் உன் மோட்டிவேஷன் என்ன, உன் நோக்கம் என்ன, உன்னுடைய எண்ணம் என்ன? இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை வைத்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறாயோ? பொன்னும் வெள்ளியும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது அல்ல. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய முயற்சிகள், இந்த உலகத்தின் ஆடம்பரங்கள், ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி வாழ்ந்து கொண்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வருகிறது. என்ன டேர்னிங் பாயிண்ட்? பேதுரும் யோவானும் ஆலயத்துக்கு போகிறாங்க. அவன் நினச்சான், இவன்கிட்ட ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி அவன்கிட்ட போய் பிச்சை கேட்குறேன், சாமி ஏதாவது போடுங்க. அவள் சொன்னான், உன் வாழ்க்கையிலேயும் பொண்ணு வெள்ளி இதை வச்சே வாழ்க்கையை ஓட்டிலாம் நினைக்கிற. ஆனால் நீ நினைக்கிறபடி ஓன் தரிசனம் இருக்கு பார்த்தியா, இந்த உலகத்தின் ஆசீர்வாதம், அதை வச்சு வாழ்கிற வாழ்க்கை இல்லை. இந்த பொன்னையும் வெள்ளியும் வச்சு வாழ்கிற வாழ்க்கையை நாங்கள் கொடுக்க போகலை. இன்னொன்று எங்கள் இடத்துல இருக்கிறது. அவங்க யோசனையோட ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகி ஒருவேளை பார்க்குறான். என்னடா இது, வந்தால் பொண்ணை போடுவான், வெளியே போடுவான், இல்லை கையில் கிடைக்க கொடுத்துட்டு போவான் மகாராஜா மாதிரி. ஆனால் இவன் சொல்கிறான், இந்த பொண்ணு வள்ளியும் வாழ்க்கையில் எதற்காக வாழ்றீங்க அந்த மோட்டிவேஷனே தவறுன்னு சொல்கிறான். இது இந்த எக்ஸ்பெக்டேஷன் என்கிட்ட இல்லை. நண்பர்களே, கிறிஸ்துவின் இடத்துல வரும்பொழுது நம்முடைய மோட்டிவேஷன் நிறைவேற்றணும் வரக்கூடாது. வந்தால் வாழ்க்கையில் தோல்வியடைந்து போய்விடும். ஒரு அருமையான இளைஞர் ஒன்று ஆண்டவரிடத்தில் வருகிறான். ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்தை நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் ஒரே ஒரு வரிதான் சொன்னார், நீ ஆண்டோடைய கற்பனைகளை கேட்கலாம். நான் எல்லாத்தையும் நான் கை கொண்டு இருக்கிறேன். இன்னும் உன் இடத்துல ஒரே ஒரு குறை உண்டு, நீ பூரணன் ஆகும்படி உன் ஆஸ்தியை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வானா. அவன் ஓடிட்டான். ஏன்னா அவனுடைய உலகமே பொன்னும் வெள்ளியும் தான், சீர்சிறப்பு இல்லை. இதை விட்டுட்டு எப்படி வர முடியும்? நண்பர்களே, மோட்டிவேஷன் எதுவாக இருக்கிறது அங்கே தான் கையை வைக்கிறான். நீ நினைக்கிறபடி உன்னை வாழ வைக்கிற பொன்னோ வெள்ளியோ எங்கிட்ட இல்லை. எங்களை நோக்கி பாரு, எங்களிடத்தில் உள்ளதை நான் உங்களுக்கு தருகிறேன். பொன்னும் வெள்ளியும் செய்ய முடியாத இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் செய்ய விரும்புகிறேன் என்று அங்கே பேதுரும் யோவானும் சொல்கிறாங்க. என்னடா அது வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி நோக்கி பார்க்குறாங்க. அவன் சொல்கிறான், எங்களிடத்தில் உள்ளதை தருகிறோம் நஸ்னாகி இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நஸ்னாகி இயேசுவின் நாமத்தினாலே, உனக்கு வாழ்வளிக்கிற மனிதனுக்கு வாழ்வளிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே, மனுஷனுடைய பாவங்களுக்காக மரித்த இயேசுவின் நாமத்தினாலே, பிசாசுகளை துரத்தி வல்லமையுடைய நாமமாகிய இயேசுவின் நாமத்தினாலே, பாதாளத்தை வென்ற இயேசுவின் நாமத்தினாலே, ஜெயம் கொடுக்கிற இயேசுவின் நாமத்தினாலே நீ எழும்பி நட என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு கேடகமாக இருக்க வேண்டியது, ஒரு மனுஷனுக்கு உயிர் நாடியாக இருக்க வேண்டியது யோவான் 1:12 சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உன் வசதிகளோ ஆடம்பரமோ வாழ்க்கையோ செய்ய முடியாத நஸ்னாகி இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து என்கிற ஜீவனுள்ள நாமத்தினாலே உருவாக்க முடியும். அவர் பிச்சை போடுகிறவர் அல்ல. இயேசுவின் நாமத்தினாலே இன்னைக்கு வாழ்க்கையை ஓட்டுவதற்கல்ல, உன் வாழ்க்கையை வளமுள்ளமாக மாற்றுவதற்காக, உன் வாழ்க்கையின் திசை திரும்புவதற்காக கொடுக்கப்பட்டதான் இயேசுவின் நாமம். அவங்க சொல்கிறாங்க, எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். அந்த உள்ளது என்ன தெரியுமா? எனக்காக மரித்து எனக்காக யாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று தன் ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் இன்று மரித்தோர் உயிர்ந்து உயிர்த்தெழுந்து வானத்திற்கும் பூமிக்கும் மேலான சகல அதிகாரம் உண்டவராய் உன்னதத்தில் வீற்றிருக்கிற அந்த இயேசுவை அறிமுகப்படுத்தி வைக்கிறார்கள். உன் வாழ்க்கையில் விடுதலை வேண்டுமா? நீ அலங்காரமாய் மாற வேண்டுமானால் இன்றைக்கு உனக்கு இயேசு கிறிஸ்து தேவை. அந்த இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு ஏற்றுக்கொள். ஆண்டவரே, இவ்வளோ நாள் அவங்க உதவி செய்வாங்க, இவங்க உதவி செய்வாங்க, அவங்ககிட்ட போனால் நடக்கும், இவங்ககிட்ட போனால் நடக்கும், நான் ஓடுனேன்.
இன்றைக்கி உம்மட்ட வரேன் ஆண்டவரே, உம்மட்ட வரேன் ஆண்டவரே, உம்மகிட்ட வரேன் ஆண்டவரே, எனக்கு வாழ்வழிக்க உம்மால் தான் முடியும், உம்மிடம் நான் வருகிறேன். இயேசுனிடத்தில் வந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை வரும். உடனே அவனிடத்தில் இயேசுவின் நாமத்தை அவன் பார்க்கிறான். பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு வலதுகை நீட்டப்படுகிறது. எஸ் லார்ட், உன் வாழ்க்கையில் என்றைக்கு இயேசுனிடத்தில் வருகிறாயோ உன் வலதுகை பிடித்து தூக்கி நிறுத்த ஒரு கரம் உனக்கு ஆவலோடு கூட இருக்கிறது. சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறான், நான் உளையான சேற்றிலே நான் மூழ்கி போயிருந்தேன், அவர் என்ன செய்தார், என்னை தூக்கி எடுத்தார். சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார், கண்மலையை நிறுத்தி என் நடைகளை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லுகிறான் அல்லவா. அதை போல ஒரு கரம் உனக்காக ஆவலாய் இருக்கிறது. நண்பனே, உன் வாழ்க்கை அலங்காரமாய் மாற வேண்டுவதற்காக இயேசு தம்முடைய கரத்தை நீட்டியிருக்கிறார். இந்த இரவு வேளை இந்த செய்தியை கேட்கிற இந்த செய்தியானது உன் வாழ்க்கையிலே உன்னை தூக்கிவிட வந்த வல்லமையோடு உன் மத்தியில் வந்திருக்கிறது என்பதை மறந்து விடாதே. அந்த கரம் உனக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. கல்வாரிலே உனக்காக தன் கரங்களை நீட்ட கொடுத்த அந்த இயேசுவின் கரம் உன்னை தேடி வருகிறது. என் நீதின் வலது கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவர் தம்முடைய கரத்தை உனக்கு நேராக நீட்டியிருக்கிறார். இன்றைக்கு அதை அங்கீகரித்துக் கொள்வாயா? இந்த மனிதன் கையை தொட்டவுடனே, அந்த சீஷனுடைய கையை தொட்டவுடனே அவன் எழும்பி குதித்து நடந்தான் என்று எழுதப்பட்டது. ஹல்லேலூயா! உனக்காக நீட்டப்பட்டிருக்கின்ற கரத்தை, இதுவே என் வாழ்க்கை, இதுவே என் பிரதிபலிப்பு, இதுவே நித்திய ஜீவன், இதுதான் என்னை நடத்தும் என்று அந்த பலத்த கரத்துக்குள் உன்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அழகாக பேதுரு வாக்கியன் சொல்கிறான் அல்லவா, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். God has appointed due time to lift up your life. God want to exalt you. தேவன் உன்னை உயர்த்த விரும்புகிறார், உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். அதற்காக உடைய கரத்தை பிடித்துக்கொள். Here I am, O Lord, I surrender my mighty hand. உம்முடைய வல்லமையுள்ள கரத்துக்குள்ளே என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் என்று அந்த கரத்தை பிடித்து பாருங்கள். உங்கள் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, துணை நிற்கிறேன் என்கிறவர் தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா! இப்பொழுது பாருங்கள், அலங்கோலமாயிருந்த மனிதன் நடனமாட ஆரம்பிக்கிறான். உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் என் ஆண்டவராகிய கர்த்தர். சாதாரணமாய் பிச்சைக்காரன் என்று பேசப்பட்ட அவன் இன்றைக்கு ஊர் முழுவதும் பரவசம் அடைகிற ஒரு ஆச்சரியமான மனிதனாய் மாற்றப்படுகிறான். ஆமருமையாரோளே, எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவன் இடைபடுகிறாரோ அவன் சாதாரண மனிதன் அசாதாரண மனிதனாய் மாறுகிறான். என்னை பற்றி என் வாழ்க்கையை, முந்தைய வாழ்க்கை குறித்து சொல்வார்கள். இப்படி இந்த குடும்பத்திற்கு ஒரு குடிகாரன், படிக்கிற இடங்களிலெல்லாம் விரட்டி விடப்பட்ட ஒரு தோல்வியுடைய மனுஷன், ஒரு குடிகாரன், ஒரு ட்ரக் அடிக்டட், வாழ்க்கையில் பலவீனத்தில் கட்டப்பட்டிருந்த மனுஷன் நமக்கு தேவையா என்று சொன்ன அந்த மனுஷன்தான் ஏற்றொரு விந்தையான ஒரு மனுஷனாக கர்த்தர் மாற்றினார். எனக்காக விந்த இயேசு கிறிஸ்து ராஜன் தன் ஜீவனை கொடுத்து ஒரு புதிய வாழ்வை கொடுத்தார். இன்றைக்கு இரவிலே அந்த புதிய மாறுதலை உன் வாழ்க்கையில் கொடுக்க விரும்புகிறார். யாரெல்லாம் உன்னை அலங்கோலமாய் நினைத்தார்களோ அவர்களுக்கு முன்பதாக நீ அலங்காரமாய் மாறப்போகிறாய். தேவனாகிய கர்த்தரால் உன் வாழ்க்கை அலங்காரமாய் மாற்ற முடியும், அலங்காரமாய் மாற்ற முடியும். நீ அழுகிறவள் அல்ல, கூட்டத்திற்கு முன்பதாக நின்று குதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு மனுஷியாக மாறுகிறவன். இந்த வாழ்க்கையை தான் கர்த்தர் உனக்கு தர விரும்புகிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இன்றைக்கு இந்த ஆண்டவருடைய கரத்தை நோக்கி பார்ப்பாயா? லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். தேவன் கொடுத்த வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை. அந்த அற்புதமான வாழ்க்கை வாழ முடியாதபடி நம்மை முடக்கி வைத்து, நம்மை பிச்சை கேட்க வைத்து, மற்றவர்களுக்கு முன்பதாக அவமானப்படுத்தப்பட்டிருந்த நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இடைபட விரும்புகிறார். இன்று அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வாயா? ஆண்டவரை, இன்றைக்கு நான் வருகிறேன், இன்றைக்கு நான் வருகிறேன், இன்றைக்கு நான் வருகிறேன். எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க அவனை பார்த்து. அப்போது பேதுரு யோவான்னு சொல்கிறாங்க, ஏன்பா வேடிக்கை பார்க்குறீங்க? அவன் ஷோகேஸில் வச்ச பையனா? ஷோகேஸில் வச்சுருக்க ஆளா? எதை வேடிக்கை காக்கிற ஜிஜி பூம்பா பண்ணவனா? நீங்கள் நினைக்கிறபடி அல்ல. நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த நஸ்ராயி இயேசு கிறிஸ்து தான் இவனுக்கு பூர்ண சுகத்தை கொடுத்தது, இவனுக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுத்தது என்று எல்லாருக்கும் முன்பதாக சாட்சி சொல்லுகிறார்கள். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். உன் வாழ்க்கையை இனிதாக மாற்ற முடியும், அற்புதமாக மாற்ற முடியும், ஆச்சரியமாக மாற்ற முடியும். யாரால்? இயேசு கிறிஸ்துவினாலே. அவர் உன் வாழ்க்கையில் வரும்பொழுது முடவன் என்று பேசப்பட்ட அவன் இப்பொழுது அற்புதன் என்று பேசப்படுகிறான்.
முடவன் என்று வர்ணிக்கப்பட்டவன், பிச்சை கொடுத்தவர்கள் இப்பொழுது எப்படி இந்த விந்தை நடந்தது என்று சொல்லி சாட்சி சொல்கிற ஒரு நபராய் மாற்றப்படுகிறான். உன் வாழ்க்கையின் மோட்டிவேஷனை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். தொடர்ந்து நீ பிச்சை எடுக்கிற, மற்றவர்களுக்கு கேலி கூத்தாக பரியாசம் பண்ணுகிற ஒரு நிலைமைக்கு நீ தள்ளப்பட மாட்டாய். கர்த்தர் உன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்புமுனையாய் வருகிறார், ஒரு பெரிய மாறுதலாய் வருகிறாய். இந்த இரவு வேளையில் நீ அதை உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வாயா? ஆண்டவரே, என் குடும்பமும் என் சூழ்நிலையும் ஒரு அலங்கோலமான வாழ்க்கை, இடிந்து போன வாழ்க்கை, பலருக்கு கேலி பரியாசமான வாழ்க்கை, இவனால் ஏதும் ஆகுமா, இவனால் என்ன நடக்க முடியுமா என்றெல்லாம் யோசித்து பரியாசம் பண்ணிக்கொண்டு அந்த நாட்களில் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக என் தாயாரை பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, உனக்கு ஏமா அந்த உலகத்தில் இத்தனை சோதனை, ஆண்டவர் இப்படி சோதிக்கக்கூடாது, உன் புருஷனை எடுத்துக்கிட்டாரு, உன் மகன் தலை தெரிப்பான், அவன் உருப்படவே மாட்டான், நாசமாக போயிடுவான் என்றெல்லாம் திட்டி என் தாயாருக்கு முன்னாடி விமர்சனம் வைத்தார்கள். இப்பொழுதோ என் தாயார் இல்லை. தாயார் மரிக்கும் அநேகர் சொல்வார்கள், இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனுஷனை பெற்று எடுக்கிற ஸ்லாக்கியத்தை நீங்கள் பெற்றீர்களே. பிரைஸ் தி லார்ட். சரித்திரம் மாறுகிறது அருமையானவர்களே, வாழ்க்கை மாறுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்பொழுது ஆண்டவராய் கர்த்தர் அவனை புது சிருஷ்டியாக மாற்றுகிறார், புதிய சிருஷ்டியாக மாற்றுகிறார். இன்றைக்கு உன் அலங்கோலமான வாழ்க்கையை மாற்றி அழகான வாழ்க்கையாக, சிறப்பான வாழ்க்கையாக, மேன்மையுள்ள ஒரு வாழ்க்கையாக, சிறந்த ஒரு வாழ்க்கையாக தேவன் நிலைநிறுத்த விரும்புகிறார். இன்று இரவிலே அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்பாயா? எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த சூழல் இருந்தாலும் மாற்றி அமைக்கிற வல்லமை உங்களை தேடி வந்திருக்கிறது. வேதம் சொல்கிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவருடைய முகங்கள் வெட்கமடையவில்லை. அன்புக்குரிய சகோதரா சகோதரி, உன்னை ஆண்டவராகிய கர்த்தர் உன் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், உன்னுடைய துயரத்துக்கு பதிலாக அவர் உன் வாழ்க்கையின் ஆற்றை அமைக்க, உன் பல அலங்காரத்தை கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவரே, என்னுடைய ஒடுக்கத்திற்கு பதிலாக என்னை சந்தோஷப்படுத்துகிற ஆனந்த தைலத்தினாலே என் நிரப்பி என்னை ஆசீர்வதியும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் வரமாட்டாயா? அவரை நோக்கிப்பார். இன்றைக்கு அலங்கோலமாயிருக்கிற, மற்றவர்களால் விமர்சிக்கப்படுகின்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிற உன்னை ஒளி நிரம்பிய வாழ்க்கையாய், மகிமையுள்ள வாழ்க்கையாய் மாற்றுவார். என்னை மாற்றின கர்த்தர் உன்னையும் மாற்றுவார், என்னை சந்தித்த கர்த்தர் உன்னையும் சந்திப்பார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் நோக்கி நாம் ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. அலங்கார வாசலிலே அலங்கோலமாயிருந்த ஒரு மனிதனை அலங்காரமாய் மாற்றினீர். அந்த ஊர் முழுவதும் பேசுகிற ஒரு பிரபலமாய் மாற்றினீர். இன்றைக்கும் ஆண்டவரே, எனக்கு ஒரு முகவரி இல்லையே, எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லையே, எனக்கு ஒரு எதிர்காலம் இல்லையே என்று கலங்குகிற பிள்ளைகளுக்காய் நான் வேண்டிக் கொள்கிறேன். யாரெல்லாம் கண்ணீரோடும் பாரத்தோடும் நான் மற்றவங்களே நம்பி வாழணுமா, இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற மக்கள், துயரத்தோடு இருக்கிற மக்கள், ஒடுங்கின ஆவியோடு இருக்கிற மக்கள் நிறைய பேர் உண்டப்பா. அவருடைய ஒடுக்கங்களெல்லாம் மாற்றுங்க, துயரங்களெல்லாம் மாற்றுங்க. உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, நஸ்னாகி இயேசு கிறிஸ்துவின் ஜெயமுள்ள நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக, நன்மைகள் உண்டாவதாக. இப்படி செய்கிறபடினால் உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் விடுவியும் மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.